இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை அழைக்கும் நேரம். MF சைகா தரம் 11 சேர்ந்த மாணவி MF சைகா தொழில்நுட்பமும் அதன் நன்மைகளும் தீமைகளும் அதன் நன்மைகளும் தீமைகளும் எனும் தலைப்பில் உங்கள் முன்னால் பேசுவதற்கு வருகிறார். நம்பிக்கையாக பேசுங்க, பயப்பட வேண்டாம். அனைவரும் இவருக்கு பலத்த கரகோஷங்களை வழங்குங்கள். மிக மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், என் அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னிலையில் நான் தொழில்நுட்பத்தின் விளைவுகள் பற்றி கூற வந்துள்ளேன். தொழில்நுட்பம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. காலை விழிக்கும் தருணத்தில் அலாரம், மணி இது ஒரு தொழில்நுட்பமாகும். இரவு தூங்கும் வரை சமூக ஊடகங்கள் இதுவும் ஒரு தொழில்நுட்பமாகும். தொழில்நுட்பத்தின் நன்மைகள்: விரைவாக தகவல் பரிமாற்றம், இணையம், மொபைல், மெசேஜ் போன்ற தகவல்களை உடனடியாக பகிரக்கூடியதாக உள்ளது. கல்வியில் உதவுதல்: கல்வி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், ஸ்மார்ட் போன்கள், கல்வி செயல்கள் மூலம் கற்பது எளிமையாக உள்ளது. மருத்துவ வளர்ச்சி: சிறந்த கருவிகள், சிறந்த சிகிச்சையின் மூலம் உயிர்கள் காக்கப்படுகின்றன. வணிகம் மற்றும் வேலைகளின் முன்னேற்றம்: தொழில்நுட்பம் மூலம் வேலை நேரமும் சிரமமும் குறைந்துள்ளது. தொழில்நுட்பத்தின் தீமைகளை கூற வந்துள்ளேன். மனித உறவுகள் குறைவு: எல்லோரும் மொபைல்களில் மூழ்குவதனால் நேரடி உறவுகள் தளர்கின்றன. பொழுதுபோக்கு போதை: சோசியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் போன்றவற்றை நேரத்தை வீணாக்கின்றது. ஆரோக்கிய பாதுகாப்பு: கண் பிரச்சனை, தூக்கமின்மை, உடல் சோம்பல் ஆகியவற்றை ஏற்படுகின்றன. தகவல் திரட்டு: தனிப்பட்ட தகவல்களை ஆன்லைன்களை திரட்டுவதனால் பாதுகாப்பு குறைகின்றது. முடிவாக, தொழில்நுட்பம் ஒரு வரப்பிரசாதமாகும். அதனால் அதை அறிவுடன் நாம் நோக்கி பயன்படுத்த வேண்டும். நன்றி. தொழில்நுட்பமும் அதன் நன்மைகளும் எனும் தலைப்பில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையாகவும் பேசி சென்ற அந்த மாணவி MF சைகா போட்டியாளருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.